வணக்கம். இப்போ வந்து நான் மெது போண்டா செய்ய போறேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சுக்கலாம். போண்டா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் காயிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த உளுத்த மாவு வந்து நல்லா வந்து பருப்பை வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு ஸ்பூனு இந்த அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு அதையும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போதும் இந்த மாவுக்கு. அப்புறம் பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மாவு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா போண்டா வந்து சரியாக வராது. ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஒரு எண்ணெய் ரொம்ப இதாச்சுன்னா அது சாப்பிடும் போதே ரொம்ப எண்ணெயாக மிதக்கும். அதனால வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனே செய்யுங்க. முடியாதப்ப வேறு வழி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறதுனா வேறு வழி இல்லாமல் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அது கிடைக்கிற டேஸ்ட்டே வேறு. பாருங்க, இதை நல்லா பண்ணிடணும். இது ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன். இதில் இன்னும் வந்து நீங்கள் இந்த பச்சரிசியை வந்து இது கூடயே நல்லா ஊற வச்சு அரைச்சிங்கனால இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து அது கூட சேர்த்து அரைக்காததுனால உங்களுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு வந்து இதில் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். ஒரு தடவை உப்பு எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். எல்லாம் பிசைஞ்சாச்சு நல்லா. இப்போ எண்ணெய் காய்ச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, இதை அவ்வளோதான். இதை வந்து இந்த பதத்துக்கு வரும்போது அப்படியே நம்ம கையில் எடுத்து மெது போண்டா சின்னதாக சைஸில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒட்டுறாப்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க கையில். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அது போட்டுறேன். அப்படியே தனித்தனியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுறேன், கருகி போயிடும். எண்ணெயில் நல்லா இடம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடுறேன். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள், போட்ட உடனே மனம். கொத்தமல்லி கருவேப்பிலோட நல்ல வாசனை. இந்த போண்டாக்கு பார்த்தீங்கன்னா மெதுவடை போண்டா சொன்னேன், மெதுவடை. இந்த மெது போண்டாக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், புதினா சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கார சட்னி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அரைக்க தோதுப்படுதோ அது நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து புதினா சட்னி அரைச்சி காமிக்கிறேன். இப்போ எல்லாம் இது வந்துருச்சு.
கொஞ்சம் ஒரு கரண்ட் கரண்டிட்டு நம்ம எடுத்துடலாம். அதை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன். நல்லா அப்படியே திருப்பி மெதுவாக விடணும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படியே நல்லா வருது பாருங்க. இதில் வந்து காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும் இதில் போட்டிருக்கேன். நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சி வருது. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வந்து டக்குன்னு எடுத்து போடுறதுனால எண்ணெய் குடிக்க மாட்டேங்குது, அவ்வளோவா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்தாலும் வந்து அதில் போண்டாவில் அவ்வளோவா அந்த மெது போண்டாவில் எண்ணெய் வந்து அவ்வளோவா தெரியாது, அந்த இதோடு அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அதுவே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நேரம் கழித்து வெளியில் வச்சு செஞ்சாலும் வந்து எண்ணெய் குடிக்கும். அதை எடுக்கும் போதே உங்களுக்கு இதுலேயே வச்சு சாப்பிடும்போது நல்லா தெரியும் எண்ணெய் நிறையா அதில் இருக்கும். அதனால வந்து அப்படி செய்யாமல் நீங்கள் உடம்பு ரெடி பண்ணிக்கிட்டு மாவை டக்குன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்சியில் வந்து கடைசியாக டக்குன்னு மாவை போட்டு உடனே பிசைஞ்சிருங்க. கலர் வந்து நல்லா கொஞ்சம் மாறி வரணும், அப்போ தான் மாவு உள்ளெல்லாம் வேகும். அதே மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க. இது நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஒரு பசி ஆற்றக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுத்தம் பருப்பு. அதனால வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கரெக்டாக அந்த டைமுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை காலையில் உங்களுக்கு ஏதாவது மதியானத்துக்கு லஞ்சுக்கு தேவைன்னாலும் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூடாக சாப்பிடும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது நீங்கள் சைட் டிஷ் வந்து புதினா சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வேறு எதுக்காக சாதத்துக்கு தயிர் சாதம், லெமன் ரைஸு இதுக்கெல்லாம் இந்த தொட்டுக்கணுன்னா நீங்கள் வந்து இதை மதியானம் லஞ்சுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு. பாருங்க எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடணும். அப்போ தான் நல்லா முருகலாக இருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா முருகலாக நல்லா வரும். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கணும் அதை. சின்ன சைஸில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பெரிய சைஸ்லேயும் மெது போண்டா செஞ்சுக்கலாம். நல்லா பரட்டி உள்ளே நல்லா அந்த மாவு வேகணும், இல்லைன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே எடுக்கும்போது பச்சை மாவாகவே தெரியும். அதனால தான் நல்லா இந்த கலர் வர அளவுக்கு கருகக்கூடாது, இந்த கலர் வர அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக பரட்டி எடுக்கணும். பாருங்கள் நம்ம கவனம் நல்லா கொத்தமல்லி வாசனையோட சூப்பரான போண்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு ஸ்டிம் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே தீஞ்சிடும்.
நல்லா எண்ணெயை வடி விட்டு எடுக்கணும். பாருங்க நல்லா அப்படியே கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா சட்னி எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பொரிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். நல்லா டக்கு டக்கு டக்குன்னு போண்டா வைக்க வைக்க மெதுவடை வைக்க வைக்க காலி ஆயிடும். சுடும்போதே 2 வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பாட்டு காலி ஆகிட்டே இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுத்தம் பருப்பு. பாருங்க சட்னிக்கு ரெடி பண்ணிடுறேன். வந்து புதினா பாருங்க, புதினா நல்லா கழுவிட்டு ஒரு புடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து இது கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு சுத்திடலாம். நல்லா நல்லா மசிஞ்சிருச்சு. நான் இதை எடுத்துடுறேன். நல்லா புதினா வாசனை கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது இப்போ நம்மளுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் லேசாக லெமன் விட்டுக்கலாம். பாருங்க எடுக்கும்போது கையில் பாருங்க, எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. நல்லா அப்படியே மேலே கிறிஸ்பியாக இருக்கு. லெமன் விட்டுக்குங்க டேஸ்ட்டுக்காக. புதினா சட்னி மெது போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.